இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா கிட்ட பேசின விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, கௌதமுடைய உண்மையான அம்மா நம்ம அவங்க வீட்டில் கௌதமுடைய வீட்டில் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கௌதமுடைய உண்மையான அம்மா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. பைரவி முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அவளை நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி இலக்கியா கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த விஷயத்தை நான் சொன்னதாக நீங்கள் பைரவி கிட்டே சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு என் வேலைக்கும் ஆப்பு வச்சுட்டு போயிடுவா, அந்தளவுக்கு ஒரு மோசமான பயங்கரமான ஆள் அவ, இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி ஓகே, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், அவள் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே பைரவியும் தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே எங்கே பைரவி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுடைய அம்மா கேட்குறாங்க. இலக்கியாவை தான் நேரில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயமா இலக்கியாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த மாதிரி தான் கௌதமுடைய பிஸ்னஸில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா இலக்கியா தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கௌதம் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறதா இருந்தால் இல்லையா, அந்த பிஸ்னஸு கூட இப்போ ராஜசேகர் பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபா பணம் கேட்டு இருக்கான். கௌதம் எதை வச்சு கொடுப்பான்? எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கௌதமுக்கு பயங்கரமான நஷ்டத்தில் மேலே நஷ்டமாக வந்துட்டுருக்கு. இதை சரிக்கட்ட தான் நேரில் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இலக்கிய கிட்ட பேசுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கு இலக்கியா ஒரு துரதிர்ஷ்டசாலி, ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ, அவள் கூட இருந்தாக்க எந்த விஷயமே நடக்காது, விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ வாயை மூடு, முதல்ல ஒரு பொம்பளையை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசலாமா, நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அதெல்லாம் சரிதான், என்ன சொல்லி அவகிட்ட பேசிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, கௌதம் விட்டு நீ விலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பைரவி. இதை கேட்ட உடனே கௌதமுடைய அம்மா பைரவியுடைய கன்னத்தில் பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அவங்க குடும்ப விஷயத்தில் நீ தலையிடுவேன், உனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டு கோவப்பட்டு வெளியே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.